நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸில் எக்ஸசைஸ் 13.1ல் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் ஏரியானாலே கம்ப்ளீட்டாக உங்களோட ஃபார்முலா பேஸ்டு தான். ஃபார்முலா வந்து எப்படி டெரைவ் ஆச்சு, அது எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கொஸ்டின், 2 cubes each of volume 64 cm cube are joined end to end. Find the surface area of the resulting cuboid. ரெண்டு கியூபை ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு கியூபாய்டு கிடைக்கும். அந்த கியூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு கியூப் வந்து சைட் டு சைட் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்படி வந்து ட்ரா பண்ணணும். இப்போ இது இங்கே தான் ஒரு கியூபு, இதுலேருந்து ஒரு கியூப் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரா பண்ணி கனெக்ட் பண்ணாலே ரெண்டு கியூப் ஜாயின் பண்ண மாதிரி நமக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இப்படி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கியூப் பாக்ஸ், இது ஒரு கியூப் பாக்ஸ், அதோட எண்டு டு எண்டு வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ சப்போஸ் ஒரு கியூபோட லென்த்து பிரெத்து ஹைட் எல்லாமே ஏ அப்படின்னு வச்சுட்டோம். இன்னொன்றும் அதே மாதிரி ஏ தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்க ரெண்டு பேரோட வால்யூமும் 64 இருக்கிற ரெண்டு கியூப் வந்து ஜாயின் பண்ணி ஒரு கியூபாய்டை மேக் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் இதோட லென்த்து வந்து இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. இது ஏ, இது ஏ அப்படின்னா இதோட லென்த் வந்து 2ஏன்னு வந்திருக்கும். அப்போ நம்ம பேசிக்காக அந்த ஏவை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கியூபாய்டோட லென்த்து பிரெத்து ஹைட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் 64 அப்படின்னு கொடுத்து ஈச் ஆஃப் வால்யூம் 64, ஒரு கியூபும் 64 வால்யூம் இருந்தது. இப்போ நம்ம முதல்ல வால்யூம் ஆஃப் எ கியூபை தான் எழுதணும். வால்யூம் ஆஃப் எ கியூபோட ஃபார்முலா ஏ கியூப். ஏ வந்து சைடாக இருந்தது அப்படின்னா இப்போ ஏ கியூபை தான் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 64 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ கியூப்ஸ் ஈக்குவல் டு 64 யாரோட கியூப், 4ஓட கியூப். 4 × 4 × 4 தானே 64 வரும். அதனால் 4 கியூப்னு எழுதிக்கோங்க. ஸோ பவர்ஸ் ஆர் ஈக்குவல்னா பேசஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ரூல் படி ஏயோட வேல்யூ டெஃபினட்டாக என்ன தான் இருந்திருக்கும், 4ன்னு தான் இருந்திருக்கும். அப்போ ஏக்கு பதிலாக இங்கே நம்ம 4ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு 4, இது ஒரு 4. இதான் நம்மளோட ரிசல்ட்டிங் கியூபாய்டு. ரிசல்ட்டிங்னா ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணால் கிடைச்ச அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா அது ஒரு கியூபாய்டு அப்படின்னு அர்த்தம். ரிசல்ட்டிங் கியூபாய்டோட லென்த் எவ்வளோ இருந்தது, பிரெத் எவ்வளோ இருந்தது, ஹைட் எவ்வளோ இருந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த கியூபாய்டோட லென்த் இப்போ பெருசாகிடுச்சு. இந்த பக்கம் ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 4. அப்போ 4ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 8 சென்டிமீட்டர் இருந்திருக்கும் கியூபாய்டோட லென்த்து. பிரெத்து பாருங்களேன், இதுதான் நம்மளோட பிரெத். இந்த இடத்துல வர லென்த் இது வந்து 4 தான் இருக்கும். இது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. அதில் இங்கே தானே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பின்னாடி லென்த் அதிகமாக இருக்காது. அப்போ பிரெத்துன்றது வந்து அதே 4ல் தான் இருக்கும். அப்போ 4 சென்டிமீட்டர்னு எழுதிக்கோங்க. ஹைட், இந்த டயக்ராமோட ஹைட்டு பாருங்கள், இதுதான் உங்களோட ஹைட்டும் 4 தான் இருக்கும். ஏன்னா ஹைட்லேயும் எந்த சேஞ்சும் நடந்திருக்காது. அதனால் ஹைட்டும் நம்ம 4 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. கியூபாய்டோட எல்லா டைமென்ஷனும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வரலாம். ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு தான் உங்களோட கொஸ்டின். இப்போ இதில் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா இல்லை லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவான்னு கொடுக்கலையே மேம், அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். டிஎஸ்ஏன்னு கூட ஷார்ட்டாக எழுதிக்கலாம். ஸோ டிஎஸ்ஏ ஆஃப் கியூபாய்டு, கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு அர்த்தம். 2 × LB + BH + HL அப்படின்றது தான் உங்களோட ஃபார்முலா. இதில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது நம்மளோட வேல்யூஸ், ஸோ இந்த 2 அப்படியே இருக்குது. L × B, L வந்து 8, B வந்து 4 ப்ளஸ் பியும் ஹெச்சும் 4 × 4 ப்ளஸ் ஹெச்சும் எல்லும் 4 × 8 அப்படின்னு கிடைக்குது. எழுதிக்கோங்க. 2 × இங்கே 8 4s are 32, 4 4s are 16, திருப்பியும் 8 4s are ஒரு 32 கிடைக்கும். எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். 32னா 64, 70 80 கிடைக்குது. அப்போ 2 × 80 160. சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஸ்கொயர் யூனிட், என்ன ரெண்டு யூனிட் தான் மல்டிப்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ யூனிட் வந்து இங்கே சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வால்யூம் வந்து ஒரு கியூபிக் யூனிட். ஏன்னா ஏ கியூப், ஏ வந்து சென்டிமீட்டர்னால் 3 தடவை மல்டிப்பிள் ஆகுது. சைடு வந்து சென்டிமீட்டரில் எழுதணும். சர்ஃபேஸ் ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் ஆன்சர் பண்ணிக்கணும். 160 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். A vessel is in the form of a hemisphere mounted by a hollow cylinder. அதாவது கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஹெமினா பாதின்னு அர்த்தம். பாதி ஸ்பியர் இருந்தது. மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வந்து அட்டாச் ஆகிருந்தது. இது வந்து ஒரு வெசல். நம்ம வீட்டில் கிளாஸ் டம்ளர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து இப்படி ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. The diameter of the hemisphere is 14 centimeter. இந்த கீழே இருக்க இந்த டயாமீட்டரோட, இந்த ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் வந்து 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 14 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் ஹைட் ஆஃப் த வெசல் வந்து 13. இப்போ இது வந்து ஒரு சிலிண்டர். இதோட மொத்த வெசலோட ஹைட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் இதோட ஹைட்டு வந்து 13 சென்டிமீட்டர் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல். இந்த வெசலுக்கு உள்ளே இருக்கிற இந்த சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. இது ஒரு வெசல் அப்படின்றதுனால இந்த டாப்பில் இது க்ளோஸ் ஆகிருக்காது, இது ஓப்பனில் தான் இருக்கும். அதுமாதிரி சிலிண்டரோட இந்த பாட்டமும் க்ளோஸ் ஆகிருக்காது. ஏன்னா க்ளோஸ் ஆகிருந்தால் இந்த ஹெமிஸ்பியரிக்கல் போர்ஷனை நம்மளால் யூஸே பண்ண முடியாதுல்ல. அப்போ மேலேயும் ஓப்பன், இந்த கீழேயும் இந்த இடத்துல ஓப்பன் தான். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது
சிஎஸ்சி ஆஃப் த சிலிண்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஏன் டிஎஸ்ஐ கண்டுபிடிக்க கூடாதுன்னா டாப் அண்ட் பாட்டம் இல்லைல்ல. டாப் அண்ட் பாட்டம் இல்லைன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். இருந்தால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதான் ப்ரொசீஜர். ஸோ இதில் டாப் அண்ட் பாட்டம் இல்லாதனால சிஎஸ்சி ஆஃப் த சிலிண்டரையும் சிஎஸ்சி ஆஃப் த ஹெமிஸ்பியரையும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஹெமிஸ்பியருக்கும் இந்த இடத்துல என்ன இருக்காது, டாப் இருக்காது. ஸோ சிஎஸ்சி ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் சிஎஸ்சி ஆஃப் த ஹெமிஸ்பியர் கண்டுபிடிச்சா போதும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 ஃபிகர் கொடுத்துருக்காங்களா, அதாவது 2 ஷேப் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 ஷேப்பில் என்னென்ன யூனிட் இருக்குது அப்படின்றத முதல்ல இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட 2 ஷேப் இருந்தது. ஒன்று வந்து சிலிண்டர், இன்னொன்று வந்து ஹெமிஸ்பியர். அப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு முதல்ல கொஸ்டினில் போய் பார்க்கணும். ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர்லேருந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும், ரேடியஸை கண்டுபிடிக்க முடியும். ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் அப்படின்றது டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும். இங்கே டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 14 2ஆல் டிவைட் பண்ணால் ரேடியஸோட வேல்யூ 7 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல ரேடியஸ்னால் இந்த ஹாஃப் லென்த் வந்து 7. இவங்களோட ரேடியஸ் 7னா உங்களோட சிலிண்டரோட ரேடியஸுமே 7 தான் இருக்கும். ஏன்னா மேலே அட்டாச் ஆகிருக்குல்ல, அப்போ சேம் ரேடியஸில் இருந்தால் தான் இப்படி அட்டாச் பண்ணியிருக்க முடியும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆக்சுவலாக ஒரு சர்க்கிள் பேஸ் மாதிரி இருக்கா. இங்கே இந்த இடத்துல ரேடியஸ்னால் இது கூட ரேடியஸ் தான். அப்போ இது 7னா இதுவும் 7 தான் இருக்கும். அப்போ ஹைட் ஆஃப் த ஹெமிஸ்பியர் 7 எடுத்துக்கணும். அது அவங்க கொடுக்க மாட்டாங்க. எல்லா சமுக்குமே ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸும் ஹைட்டும் சேமாக தான் இருக்கும். இவங்களோட ஹைட்டு வந்து நமக்கு 7 தான். அது நமக்கு ஃபார்முலாவில் தேவைப்படாது. சிலிண்டரோட ஹைட்டு தேவைப்படும். சிலிண்டரோட ஹைட்டை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த வெசலோட மொத்த ஹைட் வந்து 13. இதில் ஹெமிஸ்பியரோட போர்ஷன் மட்டும் எவ்வளோ யூனிட் போயிடும், 7 யூனிட் போயிடும். அப்போ சிலிண்டரோட ஹைட்டு மட்டும் நமக்கு வேணும்னா, இந்த சிலிண்டரோட ஹைட்டு மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும், மொத்த ஹைட்லேருந்து ஹெமிஸ்பியரோட ஹைட்டை மைனஸ் பண்ணியிருக்கணும். 13லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அதுதான் ஹைட் ஆஃப் த சிலிண்டர். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். CSC of cylinder plus CSC of hemisphere எழுதிக்கலாம். CSC of the cylinder, curved surface area of the cylinder formula 2 pi r h, அதாவது சர்க்கிளுக்கு ஹைட் எடுக்கணும் அப்படின்னு யோசிங்க. ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2 pi r ஸ்கொயர். ஸோ எழுதியாச்சு. ஒரு ஸ்பியருக்கு 4 சர்க்கிள் வரும், ஹெமிஸ்பியருக்கு 2 வரும். அதனால 2 pi r ஸ்கொயர். இவங்க 2 பேருக்கும் ரேடியஸ் சேம் தானே, 2 பேருக்கும் ரேடியஸ் சேமாக இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி கம்பைன்டு ஃபிகர் வரும்போது காமன் டேர்மை வெளில எடுத்துகிட்டு சால்வ் பண்ணால் நமக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும். இந்த 2 காமன், பை காமன், ஆர் கூட காமன் தான். வெளியில் எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளே ஒரு ஹெச் மட்டும் இருக்கும், இவங்களுக்குள்ள ஒரு ஆர் மட்டும் இருக்கும். அப்போ இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பைக்கு பதிலாக கொஸ்டினில் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பை 22/7. ஆருக்கு பதிலாக கொஸ்டினில் 7 கொடுத்துருக்காங்க. உள்ள ஹெச் ப்ளஸ் ஆர். ஹெச்ன்றது சிலிண்டரோட ஹைட் தான். கண்டிப்பாக இந்த 13 போடக்கூடாது. சிலிண்டரோட ஹைட் நம்ம ஹெச் வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிருந்தாலே, அப்போ இந்த 6 ப்ளஸ் மறுபடியும் ரேடியஸோட வேல்யூ 7. இந்த 7ம் இந்த 7ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளே இருக்க 7ஐ கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அடிஷனில் இருக்காங்க. 2 22 மல்டிபிள் பண்ணால் 44 மல்டிபிள் பை இந்த 6ம் 7ஐயும் ஆட் பண்ணிடலாம். 13 கிடைக்குது. அப்போ 44 × 13 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். 572 கிடைக்குது. சர்ஃபேஸ் ஏரியான்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதி ஆன்சர் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.